2 கிலோ சர்க்கரை. இப்போ எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். சூப்பரான சுவையான ஒரு குலோப்ஜாம் ரெடி ஆயிடுச்சு. டிஃப்ரெண்ட்டான ஒரு குலோப்ஜாம். உங்கள் சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ், ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. தீபாவளினாலே ஸ்வீட் தான் ரொம்ப விசேஷம். நம்ம வெளியில் போவோம், வேலைக்கு போவோம், அதனால் செய்ய முடியாது. அதனால் ஒரே ஸ்வீட்டாக பண்ணி கூட நிறைய பேருக்கு நம்ம பரிமாறிடலாம், இல்லை நிறைய பேருக்கு கொடுத்துடலாம். இன்றைக்கி நம்ம ரஸ்க்கு வச்சு அதே மாதிரி குலோப்ஜாம் பவுடரும் வச்சு நம்ம நிறைய ஒரு 100-150 குலோப்ஜாம் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு 2 பேக்கெட் ரஸ்க்கு வச்சுருந்தேன். அந்த 2 பேக்கெட் ரஸ்க்கையும் நம்ம பொடி பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ரொம்ப கொருன்னு இல்லாமல் ஓரளவுக்கு நைஸாகவே இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 பேக்கெட் நம்ம ரஸ்கை அரைச்சி எடுத்துக்கிட்டோம். மைதா ஒரு 150 கிராம் இதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பேக்கிங் பவுடர் ஒரு அரை ஸ்பூன். உங்களுக்கு பேக்கிங் பவுடர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை சேர்க்காம கூட விட்டுடலாம். ஏன்னா இது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வர்றதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். இப்போ இதை நம்ம இந்த மாதிரி கலந்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் 1/2 லிட்டர் அளவுக்கு பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றி நல்லா காயட்டும். பாருங்கள், பால் நல்லா காஞ்ச உடனே மைதாவையும் ரஸ்கையும் கலந்து வச்சுருக்கோம். அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு தட்டில் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு தட்டில் நல்லா கொட்டிக்கலாம். இப்போ நம்ம குலோப்ஜாம் பேக்கெட்டு 2 பேக்கெட் வச்சுருக்கேன், இதில் சேர்த்துக்கலாம். ரொம்ப அழுத்தி பிணையாமல் அப்படி லேசாக பிணைஞ்சிக்கோங்க. நமக்கு பால் பத்தலை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தொளிச்சு பாருங்க. இங்கே இருக்கிறது நம்ம கிட்டத்தட்ட ஒரு 150 குலோப்ஜாம் வரும். லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. இது மேலே பட்டர் பேப்பர் போட்டுருங்க. அப்படி இல்லைன்னா துணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். ஒரு 2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம தண்ணி கொஞ்சம் நல்லா சூடு ஏறட்டும். 2 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன். அந்த 2 லிட்டர் தண்ணிக்கு 2 கிலோ சர்க்கரை. நல்லா சர்க்கரை கரையிற வரைக்கும் கிண்டி விட்டுக்கலாம். ஒரு 2 கொதி கொதிச்சோடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இப்படி குட்டி குட்டியாக மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா, அதாவது இங்கே வெடிப்பெல்லாம் இருக்கும், அந்த வெடிப்பெல்லாம் இல்லாமல் நல்லா இப்படி உருட்டிக்குங்க. உங்களுக்கு சப்போஸ் நல்லா உருட்ட வரலன்னா லைட்டாக கையில் எண்ணெய் தடவிக்கலாம். இந்த மாதிரி மழன்னு சூப்பராக உருட்டிக்கங்க. இந்த மாவு எடுக்கும் போது கொஞ்சம் காஞ்சி இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உருட்ட ஆரம்பிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். சர்க்கரை நல்லா இந்த மாதிரி கொதிக்கட்டும். கொதிக்கும் போது நம்ம அந்த ஏலக்காய் பொடியை இதில் போட்டுக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் நான் ஏலக்காய் பொடி போட்டிருக்கேன். ஏலக்காவை கொஞ்சம் சர்க்கரை போட்டு நல்லா மிக்சியில் பொடி பண்ணிட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். அந்த மாதிரி தான் பொடிச்சு வச்சுருந்தேன். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு ஒரு கொதி வந்துடுச்சு அப்படின்னாலே நம்ம இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவோம். உருண்டை ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொரிக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்தாச்சு. எண்ணெய் போட்டு பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நல்லா காயட்டும், அதுக்கப்புறம் பொரிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் நல்லா மீடியம் சூடாக இருக்கணும், ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம இதில் உருட்டி வச்ச குலோப்ஜாமை இதில் சேர்த்துக்கலாம்.
நல்லா வந்து டார்க் மெரூன் கலர் வரணும். அந்த மாதிரி எடுத்திங்கன்னா தான் நம்ம வந்து ஜாமில் போட்டோடனே ஜீராவில் போட்டோடனே அது உங்களுக்கு அழகான ஒரு கலர் கொடுக்கும், நல்ல ஊறியும் இருக்கும். இந்த மாதிரி டார்க் ஆகணும். எண்ணெய் வடிச்சிட்டு இந்த மாதிரி தட்டில் எடுத்து நல்லா கொஞ்ச நேரம் ஆற வச்சுக்கலாம். ரொம்ப சூடாகவும் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி ஆகிடும். எல்லாத்தையும் நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். உருட்டி வச்சுருந்த குலோப் ஜாம் எல்லாத்தையுமே நம்ம வந்து பொரித்து எடுத்துட்டோம். இப்போ இதில் ஜீரா காய்ச்சி வச்சுருக்கோம், அதில் போட்டுடலாம். பாகு வந்து இதமான சூட்டில் இருக்கும். இது நம்ம பொரித்த உடனே இதில் எடுத்து போட்டுடலாம். கிட்டத்தட்ட நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊறிச்சின்னா தான் நமக்கு வந்து அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். நல்லா இதை அப்படியே ஊறட்டும், மூடி வச்சிடலாம். நாளைக்கு நான் இதை எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். சூப்பரான சுவையான ஒரு குலோப் ஜாம் ரெடி ஆயிடுச்சு. டிஃப்ரெண்ட்டான ஒரு குலோப் ஜாம். கண்டிப்பாக நீங்கள் இந்த தீபாவளிக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பசங்க எல்லாரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.